இந்த விக்ரம் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு அப்புறம் நானா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு தான் ஓகே. ஹீரோ கூட வில்லன் கூட இனிமேல் பண்ணாம நம்ம வந்து மெயினா வர மாதிரி. வர மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஓகே. ஒரு முயற்சியை வந்து இந்த விக்ரம் திரைப்படத்துக்கு அப்புறம் தான் நான் அந்த முயற்சி எடுத்தேன். எஸ். இத்தனை படம் பண்ணி நம்மளும் ஏதோ ஒரு இடத்துல நான் ஒன்றும் பெருசா ஒன்றும் சம்பாதிக்கல, பெருசா ஒரு பெரிய ஒரு ஸ்டார் அந்தஸ்துக்குலாம் ஒன்றும் வரல. ஆனா ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன். ஓகே. ஏன் பாலா சார்கிட்ட போனா எல்லா நடிகர்களும் பெரிய டைரக்டர் ஆகலாம், பெரிய நடிகர் ஆகலாம், ஆமா. பேர் கிடைக்குது. ஸோ கண்டிப்பா. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைரக்டர். டைரக்டர்ஸ். நம்ம ஒரு களிமண் தான். நான் எதிர்பார்க்காம கிடைச்சது படத்தோட லீட் கேரக்டர், அதாவது கதையின் நாயகனா பண்ணது Yes. கசகசா அப்படிங்கிற திரைப்படம். என்னோட 200வது படம். அது ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறம் கூட இப்போ நான் சொன்ன இந்த சர்வதேசம், எஸ். அதெல்லாம் நான் எதிர்பார்க்காம கிடைச்சது. கெட் a குட் டைரக்டர், எஸ். ஐ வில் பெர்ஃபார்ம். கண்டிப்பா. நான் எனக்கு திறமை இருக்கோ இல்லையோன்னு தெரியல எனக்கு. ஆனா எனக்குள்ள இருக்க திறமையை வெளிக்கொண்டதுக்கு நல்ல ஒரு டைரக்டர் இருந்தா நான் நடிக்கிறேன். எஸ். அது நிறைய படங்கள் நானே உணர்ந்திருக்கேன். சமுத்திரகனி சாரோடைய டைரக்டர்ல ஸ்கூல் பஸ் அப்படின்னு ஒரு படம். டைட்டில் சரியா வச்சாங்கன்னு தெரியல. ஸ்கூல் பஸ் தான் நினைக்கிறேன். ஓகே. ரிலீஸ் ஆக போகுது. 2 நாள் தான் பண்ண கூட. என்ன பண்ணீங்க சார், என்ன மேஜிக் பண்ணீங்க இப்படி நடிக்க வச்சிட்டீங்க அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லை சம்பார், உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியும், இத்தனை படம் உங்களை பார்த்துருக்கேன், ஃபாலோ பண்ணியிருக்கேன், உங்களுக்கு என்ன வருமோ அதை எப்படி சிறப்பாக கொண்டு வர்றதுன்னு பார்த்து நான் பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து திறமை யாருக்கு இருந்தாலும் கலை உலகம் வந்து இழுத்துக்கும். கண்டிப்பா. ஆடிஷன் அட்டம் பண்றவங்களுக்கும் ஒரு திறமை இருக்கு. எஸ். அதுல திறமையானவங்க கண்டிப்பா வந்து இயக்குநர்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க, எஸ். யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில நேரங்கள் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டாப் ஆக்டர்ஸ் எல்லா லாங்குவேஜ்லயுமே நீங்க பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் என்னோட கெரியர்ல இந்த ஆக்டரோட நடிக்கணும் இல்ல இந்த டைரக்டரோட படம் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது ஒரு விருப்பம் இருக்கா சார்? சரி, நம்ம எல்லாருக்கூடயும் நடிக்கணும்னு தான் ஆசை. இன்னும் நம்ம ஷாருக் கான் சார் நடிக்கணும், சல்மான் சார் இன்னும் இந்தியில போய் பண்ணணும் ஓகே. ஆசை தான் ஓகே. இருக்கு. ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. யாரு? எஸ் ராஜமௌலி சாரோட நடிக்கணும் அப்படின்றது என்னோட நீண்ட நாள் கனவா இருக்கு. ஓகே. நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். அந்த கனவு என்னவான்ற ஒரு எண்ணம், கண்டிப்பா. கான்ஃபிடென்ட் இருக்கு. எஸ். அது விரைவில் நடக்கும்னு நினைக்கிறேன். எஸ். நிச்சயமா நடக்கும். நாங்களும் அதை விஷ் பண்ணிக்கிறோம் சார். எஸ். ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில நீங்க ஃப்ரம் சீரியல்ல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க போயிட்டு இருக்கிறதுல உங்களோட ஆக்டிங் பார்த்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து வந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் இல்ல ஒரு அப்ரிசியேஷன், ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு அப்ரிசியேஷன் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க நிறைய ஃபெயிலியர்ஸ் ரிஜெக்ஷன்ஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு கட்டத்துல வந்து இல்லப்பா நம்ம குவிட் பண்ணிடலான்னு கூட ஒரு சில நேரம் நமக்கு தோண கூட செய்யும். ஆனா இந்த ஒரு மோட்டிவேஷன் இந்த ஒரு அப்ரிசியேஷன் என்னை லீட் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னா என்ன ஒரு காம்ப்ளிமெண்டா இருக்கும் சார்? நிறைய பேர் வந்து சரத் சார் ஆகட்டும், டைரக்டர் விஜய் மில்டன் சாரு, நிறைய பேர் வந்து நீ ஃப்ரேம்ல டைலாக்கே பேசலாம் கூட அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி உன்னோட ரியாக்ஷன்ஸ்ல நீ வந்து இருக்கு. கவர் பண்ணிடுற. ஐ மீன் Okay. உன்னை அவாய்ட் பண்ண முடியாது, எப்படியாவது நீ உன்னை பார்க்க வச்சுருவீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே. பட் ஒரு பெர்ஃபார்மன்ஸா எனக்கே வந்து பார்த்து ரொம்ப ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணது இந்த ராமேஸ்வரம் அப்படிங்கிற திரைப்படத்தில் நான் ஒரு கால் இல்லாம ஓகே. ஒத்த காலோட நடிச்சிருப்பேன். அதில் அதை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி. அப்ரிஷியேட் பண்ணி. எனக்கும் பர்சனலாகவே அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இலங்கை தமிழனா ஒரு போர் வீரன் மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு எஸ். வார்ல கால் இறந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஓகே. ரோலு. அந்த மாதிரி நெகட்டிவ் இல்லை பாசிட்டிவ் இல்லை, ஒரு போராட்டம் பண்ற ஒரு கேரக்டர்லாம் இருந்துச்சு. ஓகே. அது எனக்கு மறக்க முடியாது. அது உங்களை ப்ரௌடா ஃபீல் ஆமா, பண்ண ரொம்ப வச்சு. ப்ரௌடா ஃபீல் பண்ணுவோம். சோ இதனால வந்து எப்பவாவது எனக்கு இந்த ஃபீல் இருந்தா கூட இந்த ஒரு விஷயம் இல்லை, எனக்கு எப்போ அதில் நம்ம சரியா நடிக்கலையோ, இந்த படத்துல நம்ம ஏன் இதை இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாமே, நமக்கு நடிப்பு அவ்வளோதானா, இப்படிலாம் சில நேரங்கள் எனக்கு தோணும்போது ஓகே. அந்த கேரக்டர் ஞாபகம் வரும். ஓகே. பரவாயில்ல, இல்லை நம்மளால நடிக்க முடியுது. கெட் a குட் டைரக்டர், எஸ். ஐ வில் பெர்ஃபார்ம். கண்டிப்பா. நான் எனக்கு திறமை இருக்கோ இல்லையோன்னு தெரியல எனக்கு. ஆனா எனக்குள்ள இருக்க திறமையை வெளிக்கொண்டதுக்கு நல்ல ஒரு டைரக்டர் இருந்தா நான் நடிக்கிறேன். எஸ். அது நிறைய படங்கள் நானே உணர்ந்திருக்கேன். இந்த படத்துல நான் நல்லா நடிச்சிருக்கோம். எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து இப்போ ரீசெண்டா நம்ம சமுத்திரகனி சாரோடைய டைரக்ஷன்ல ஸ்கூல் பஸ் அப்படின்னு ஒரு படம். இன்னும் டைட்டில் சரியா வச்சாங்களான்னு தெரியல. ஸ்கூல் பஸ் தான் நினைக்கிறேன். ஓகே. ரிலீஸ் ஆக போகுது. 2 நாள் தான் பண்ணேன். அவரோட கிட்டத்தட்ட அவர் சீரியல் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் போன போதுலேருந்து நான் ட்ரை பண்ணி
இப்போதான் அந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. 2 நாள் தான் பண்ணேன். பட் என்ன மேஜிக் பண்ணாருன்னு தெரியல. டப்பிங் பேசும்போது பார்த்தா பரவாயில்லையே நம்ம நல்லா பண்ணியிருக்கோமே. அவர்கிட்டயே சொன்னேன் டப்பிங் பேசி முடிச்சுட்டு, சார் ஓகே. நடிக்கும்போதே எனக்கு ஒரு கஷ்டமும் நீங்க கொடுக்கல. நீங்க என்ன சொன்னீங்களோ அது அப்படியே உள்ள எப்படி உள்ள போச்சுன்னு தெரியல, எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியல. எல்லாம் ஒரு டேக் எல்லாம் ஒரு டேக் தான். ஏதோ ஒன்று தான் ரெண்டாவது டேக் போச்சு. எல்லாமே ஒரு டேக்ல பண்ணியிருக்கேன். இன்னும் நல்லாவும் இருக்கு. இப்போ நான் டப்பிங் பேசுறேன். டப்பிங் பேசும்போது நான் எப்பவுமே எப்படி பேசுவேன் அப்படி பேசுவேன் மாற்றி மாற்றி பேசுவேன். இப்போ வந்து எல்லாமே மேக்ஸிமம் ஒரு டேக், ஏதோ ஒன்று ரெண்டு தான் ரெண்டாவது டேக் மூணாவது டேக் போச்சு. ஓகே. என்ன பண்ணீங்க சார், என்ன மேஜிக் பண்ணீங்க இப்படி நடிக்க வச்சிட்டீங்க அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லை சார், உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியும். அப்புறம் நான் உங்களை பார்த்துருக்கேன், ஃபாலோ எஸ். பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வருமோ அதை எப்படி சிறப்பாக கொண்டு வர்றதுன்னு பார்த்து நான் டயலாக் தான். பண்ணேன். எஸ். அவ்வளோதான். அது அது அதுதான் ஒரு டைரக்டருடைய கண்டிப்பா. இது. அந்த டைரக்டர் நினைச்சாருன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளோ அழகா கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காம அப்படி ஒரு அழகா ஆதரவா பேசி பேசி அழகா வேலை வாங்கிட்டார். ஓகே. ஸோ அதுதான் ஒரு டைரக்டருடைய எஸ். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நம்மளும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நான் ரீசெண்டாக பண்ண படங்கள்ல அதுவும் வெக்கை, இந்த 2 படமும் வந்து நல்ல கேரக்டர் பண்ணிருக்கேன். சும்மா வில்லன் கூட ஹீரோ கூட எல்லாம் வரதா இல்லாம படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரமா. ஓகே. சோ மோஸ்டா உங்களோட பெர்ஃபார்மன்ஸே வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா கூட நம்மளால முடியும் அப்படின்றத லீட் கான்ஃபிடென்ட் அது வந்து முக்கியமா டைரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா ஓகே. நம்ம கிட்ட இருக்கோ இல்லையோ அவங்களோட திறமையில நம்ம நல்ல நடிகரா கொண்டு வந்துறாங்க. அதுதான். ஓகே. ஏன் பாலா சார்கிட்ட போனா எல்லா நடிகர்களும் பெரிய டைரக்டர் ஆகிறா, பெரிய நடிகர் ஆகிறா, ஆமா. பேர் கிடைக்குது. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைரக்டர்ஸ். நம்ம ஒரு களிமண் தான். உண்மையிலே நான் ஒரு களிமண் தான். அப்படிதான் நான் என்னைய வச்சுப்பேன். டைரக்டர் சொல்றதை அப்படியே விட்டு கவனிப்பேன். ஓகே இந்த கேரக்டர் இப்படி இப்படி அப்படி சொல்லும்போது அப்படியே அதுவா உள்ள போவோம். அதுவா ஒண்ணு வரும். அது என்ன வரும்ன்றது அது அந்த டைரக்டர் தான் இருக்கு. அந்த நேரத்துக்கு என்ன வரும் ப்ரிப்பேர்லாம் பண்ணி அப்படிலாம் இந்த படத்துக்கு நான் போனது கிடையாது. இந்த படத்துக்கும் அப்படிலாம் பண்ண கிடையாது. அதுவா வரும்ல, ஏதோ ஒன்று வரும்ல, அது அந்த டைரக்டர் இருக்கு. கண்டிப்பா. அது அந்த டைரக்டர் பொறுத்து என்னோட பெர்ஃபார்மன்ஸ் தான். எஸ். ஸோ இது வரைக்கும் உங்களோட ஆக்டிங் ஜேர்னி இது பத்திலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல சம்பத் ராம் சார் எப்படி இருப்பாங்க? ஏன்னா நிறைய வில்லன் நாங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப டெரிஃபிக்கா, நேர்ல பார்த்தா கூட ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி பயந்து போற ஒரு சந்தர்ப்பம்லாம் உருவாகி இருக்கு. ஆனா அவங்களோட இன்னும் இன்டென்சிட்டா அவங்களோட பேசும்போதுதான் அவங்களோட சாஃப்ட் நேச்சர் இல்ல அவங்களோட ஃபன்னி சைடு, அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு குழந்தை தன்மையா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒரு சில வில்லன் ரோல்ல பிளே பண்ணவங்கள நேர்ல மீட் பண்ணும் போது எங்களுக்கு அவங்களோட பர்சனல் சைடு தெரியுது. ஸோ சம்பத் ராம் அவர்கள் எப்படி நான் வந்து ரொம்ப ஜோவியா சுடா பேசி ஜாலியா இருக்க டைப். நான் வந்து ரொம்ப சீரியஸான டைப். அப்கோர்ஸ் எல்லா நேரமும் ஜாலியா இருக்காது, சீரியஸாகவும் இருப்போம். பட் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ரொம்ப ஜாலியாக தான் இருப்போம். வீட்லேயே கூட வந்து மேக்ஸிமம் ஜாலியாக தான் இருப்போம். நான் காஞ்சனா முதல் பாகம் காஞ்சனா அந்த டைட்டில் அதான் அந்த படம் பண்ணி முடிச்சுட்டு என் குழந்தைய வந்து ஸ்கூலில், அப்போ என் குழந்தை வந்து 4th or 3rd படிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஸ்கூல்ல விட போகும்போது குழந்தைங்கலாம் வந்து சுத்தியும், அங்கிள் 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 எப்படி அங்கிள் அந்த 2 கை உள்ள வந்து கூட்டின்னு போச்சு, நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழந்தைத்தனமா கேட்கும். அப்ப அந்த பசங்களாம் வந்து என்னைய வந்து அவ்வளோ பண்ணியா என் கூட பேசி என்னையும் குழந்தை மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. அவ்வளோ ஜாலியா போலாம் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ என் பொண்ணு வந்து காலேஜெல்லாம் போய் படிக்க ஆரம்பிச்ச பிறகு பசங்களாம் கேட்பாங்களாம், என்னடி அப்பா அவ்வளோ டெரரா இருக்காரு, எப்பவுமே அப்படிதான் இருப்பாரு. அவர் ரொம்ப காமெடி பீஸ், எங்க வீட்லயே அவர்தான் காமெடி பீஸ். அவ வந்து அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னதான் என்கிட்ட சொல்லுவா. அது மாதிரி நம்ம ஜாலியா தான் இருப்போம். நம்ம பர்சனல் கேரக்டருக்கும் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கும் என்டையர்லி டிஃபரண்ட் தான். டெரிஃபிக்கா. ஓகே. எஸ். சோ எஸ். அந்த இப்போ நீங்க வந்து பேக் டு பேக் வில்லன் ரோல பண்றீங்க. சோ இது ஏதாவது ஒரு விதத்துல எமோஷனலா உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு? ஏன்னா நம்ம கண்டினியூஸா அந்த வில்லன் அந்த மோட்லயே இருப்போம் இல்லையா? சோ அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி மாறுவோம். சோ இது எங்கேயாவது உங்களுக்கு வந்து எமோஷனலா அஃபெக்ட் ஆன ரீசன்லாம் இருந்திருக்கா? அப்படி இல்லைன்னா அந்த ஒரு கேரக்டர்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு நீங்க என்னென்ன ப்ராசஸ்லாம் எடுக்கிறீங்க? ஆக்சுவலா நான் நிறைய வில்லனா பண்ணியிருந்தாலும் நான் ஒரு படத்துல திருநங்கையா பண்ணேன். படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. அந்த படத்துக்காக ஒரு 2 நாள் வந்து திருநங்கைகள் கூடவே வாழ்ந்தேன். 2 நாள் வந்து அவங்களோட டிராவல் பண்ணி அவங்க மாதிரியே வேஷம் போட்டு அவங்க யாசகம் பண்ணும்போது ட்ரெயின் கடையா ரோடா இங்கெல்லாம் போய் யாசகம் பண்ணி இப்படிலாம் வந்து வந்தேன்.
அந்த 2 நாள் அங்க கூட இருந்ததுலயே நான் வந்து என்னைய அப்படியே திருநங்கையாவே மாறி போச்சு. ஓகே. ஆனா அந்த டைம்ல யாருக்கும் நான் சொல்ல நடிக்கிறதா. ஆனா என் லுக் எல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என் நடவடிக்கைலாம் பார்த்துட்டு, "என்னடா ஒரு மாரியா இருக்க?" ஓகே. அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. அப்பவும் நான் வந்து இந்த மாதிரி நடிக்கிறேன்லாம் சொல்லவே இல்ல. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ரிலீஸ் ஆகல. ஆகல. அது ஒரு 70% ஷூட்டிங் முடிஞ்சு அது ரிலீஸ் ஓகே. ஆகாம சூப்பர். ஐ மீன் மேற்கொண்டு முடிக்க முடியாம போச்சு. அந்த படத்தோட ஓகே. டைரக்டர் வந்து லோகியா சார் இருக்காரு. ஓகே. அவரே டைரக்டரும் ப்ரொடியூசரு. மேற்கொண்டு பணம் போட்ட முடியாம அது நின்னு போச்சு. கிட்டத்தட்ட அது 10 வருஷம் ஆகுது. ஓகே. ஸோ அந்த படம் என்னைக்கு வந்தாலும் ஒரு நல்ல ப்ரொடியூசர் வச்சு எடுப்பாங்க. அது படம் ரிலீஸ் ஆகுன்ற நம்பிக்கையோட தான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ். ஸோ அந்த கேரக்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 37 டேஸ் அதில் நடிச்சேன். அதுலேருந்து வெளியே வரதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கண்டிப்பா. அந்த 37 நாள் அப்படியே இப்படின்னு பார்க்கும்போது அந்த டைம்ல என் நடவடிக்கையே அப்படிதான் இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர். அதான் லீட் கேரக்டர் கூட. ஓகே. சர்வதேசம் படம் பேரு. பட் அதுலேருந்து வரதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓகே. வெளியே வரது. இதுக்கப்புறம் என்னோட அடுத்த ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் இல்ல இதுக்கப்புறம் இந்த ஜோன்ல என்னைய நான் வந்து போர்ட்ரேட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிற மாதிரி ஐடியாஸ் ஏதாவது இருக்கா சார்? இல்ல நான் சினிமாவில் என்ட்ரு ஆகும்போது நான் வந்து முகம் தெரிஞ்சா போதும்னு தான் வந்தேன். ஓகே. அடுத்தடுத்து ஓகே ஒரு டயலாக் பேசணும்னு நான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் லேட்டாக கிடைக்கும். ஆனால் கிடைக்கும். கிடைக்கும். அது நடக்கும். அப்போ டயலாக் பேசுவோம். ஓகே அடுத்து வில்லனா பண்ணுவோம் அப்படின்னு மனசில் ஓடிட்டு இருக்கோம். ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் கிடைக்கும். அப்படி ஒவ்வொன்றா கிடைச்சிட்டு இருக்கு. நான் எதிர்பார்க்காம கிடைச்சது படத்தோட லீட் கேரக்டர். அதாவது கதையின் நாயகனா பண்ணது Yes. கசகசா அப்படிங்கிற திரைப்படம். என்னோட 2வது படம். அது ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. ஓகே. அதுக்கப்புறம் கூட இப்போ நான் சொன்ன இந்த சர்வதேசம் எஸ். அதெல்லாம் நான் எதிர்பார்க்காம கிடைச்சது. ஸோ இது மாதிரி நான் எதையும் எதிர்பார்த்து இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இது இல்லை. இல்ல. வில்லன் கூட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு, ஹீரோ கூட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு, சின்ன சின்ன போலீஸ் கேரக்டர் இப்படி நிறைய படங்கள் பண்ணிட்டேன். இந்த விக்ரம் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு அப்புறம் நானா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு தான் ஓகே. ஹீரோ கூட வில்லன் கூட இனிமேல் பண்ணாம நம்ம வந்து மெயினா வர மாதிரி. வர மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற Okay. ஒரு முயற்சியை வந்து இந்த விக்ரம் திரைப்படத்துக்கு அப்புறம் தான் நான் அந்த முயற்சி எடுத்தேன். Yes. அதுக்கப்புறம் தங்கலானும் பண்ணேன். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து அந்த மாதிரி கேரக்டர்ஸை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு 4 சீன் இருந்தாலும் அந்த 4 சீன் நம்ம சீன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு கேரக்டர் ட்ரை பண்ணி அது இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. மெயின் வில்லனாவும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ கன்னடத்தில் ஒரு படம் 2 லீட் ரோலில் 2 ஹீரோ கேரக்டரில் நானும் லீட் கேரக்டரில் பண்ணுறேன். ஓகே. இன்னொரு படம் கூட ஒரு கன்னடத்துலேயே ஒரு லீட் ரோல் பண்ணுறேன். தெலுங்குலேயே ஒரு படம் மெயின் வில்லனாக பண்ணுறேன். தமிழில் ஒரு 4 படம் மெயின் வில்லனாக பண்ணி அது போயிட்டு இருக்கு. எஸ். மலையாளத்துலேயும் அதே மாதிரி எஸ். ஸோ இப்படி நீங்க மல்டி லாங்குவேஜஸ்ல நடிக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் சேலஞ்சிங்கா நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? லைக் அதுக்கேத்த மாதிரி நம்ம பாடி லாங்குவேஜை நம்ம மாத்திக்கணும், டயலாக் டெலிவரி பர்ஃபெக்டா கொடுக்கணும், அந்த எமோஷனை வந்து கரெக்டா அடாப்ட் பண்ணி டெலிவர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கா? ஏன்னா நீங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு மல்டி லாங்குவேஜஸ்ல ப்ளே பண்ணிட்டு வரீங்க. ஸோ ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குமா சார் உங்களுக்கு? நான் அப்படி ரொம்ப சேலஞ்சாக எடுத்து பண்ணது வந்து அந்த சர்வதேசம் திருநங்கை Okay. கேரக்டர் தான். ஓகே. அதுக்கு தான் நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் பண்ணேன். ம். ஏன்னா அது சடனாக வராதுன்றதுனால அது மட்டும் தான் ஹோம்ஒர்க் பண்ணேன். மற்றபடி எல்லாம் கேட்டுமே நான் பொதுவாகவே டேரக்டர் சொல்லுவேன், சரி எனக்கு முன்னாடியே கொடுக்காதீங்க டைலாக் மைண்டில் நிற்காது. ஓகே. ஸ்பாட்டுக்கு வரேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த காட்சியை எனக்கு ஓரளவுக்கு அந்த கேரக்டர் என்னன்னு நான் உள்வாங்கி. உள்வாங்கிப்பேன். அது முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஓகே. அந்தந்த காட்சிக்கு எப்படி அப்படிங்கிறத அந்தந்த நாள் அந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அந்த காட்சியை சொல்லிட்டு இந்த டைலாக்கை சொன்னாங்கன்னா அந்த ஒரு 10 நிமிஷம் ப்ரிப்பேர் பண்றல அதுதான். எஸ். அந்த ப்ரிப்பரேஷன்ல என்ன ஏதாவது அது ஆட்டோமேட்டிக்கா வரும். கண்டிப்பா. அங்க என்ன வருதோ அதுதான் ஸ்க்ரீன்ல வரும். ஓகே. ஸோ அதனால நான் ரொம்ப போட்டு அது ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டீங்க. எஸ். ஏன்னா அதுவும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஆமா. அது இன்னும் சொதப்பலாது. முன்னாடி முந்தின நாள் நைட்டே கொடுத்துட்டா வச்சுங்க, அன்னைக்கு முந்தின நாள் எப்போ என்கிட்ட கொடுக்குறாங்களோ அதுல இருந்து அந்த காட்சியில நடிச்சு முடிக்கிற வரைக்கும் அதே டென்ஷன் இருப்பேன். ஓகே. அப்போ இன்னும் சொதப்பலா தான் ஆகும். அதை நான் உணர்ந்த பிறகுதான் ஓகே இது நமக்கு செட் ஆகாது. ஸ்பாட்ல போய் ஸ்பாட்ல போய் நான் சொல்லுங்க டைலாக்கு 4 வாட்டி சொல்லுங்க. எனக்கு படிச்ச விட நிக்காது. கேட்பேன். ஓகே. 4 வாட்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 4 வாட்டி அவங்க சொல்லுவாங்க. நான் 4 வாட்டி சொல்லி பார்ப்பேன். அப்புறம் டேக் போவேன். அப்படிதான். எஸ். எஸ். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி மீடியா சினிமா பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் வந்து மக்கள் நம்மளை தொடர்ந்து பார்த்து நம்மளோட ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு ஊண்டுகோலா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நீங்க எப்படி மென்டலி வந்து நீங்க சர்வைவ் பண்றதுக்கான மெத்தட் இல்ல இந்த மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், இந்த ஜேர்னி இந்த ஒரு கெரியர்ல நான் சஸ்டெயின் பண்றதுக்கு இந்த ஒரு விஷயம் தான் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே
உடனே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடணும், உடனே நான் பெரிய ஆள் ஆயிடணும் அப்படின்ற ஒரு நோக்கம் ஒரு சிலருக்கு வருது. அது உடனே நடக்கல அப்படின்னா அவங்க பின்வாங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ நீங்க ஃபாலோ பண்ற மெத்தட் சொன்னீங்க அப்படின்னா இப்ப வர்ற யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 20லேருந்து 25 டைரக்டர்ஸ் போய் பார்ப்பேன். ஓகே 25 கம்பெனி போய் பார்ப்போம். ஓகே இன்னைக்கு உங்களை பார்க்கணும்னா நாளைக்கு அவரை பார்ப்பேன், நாளைக்கு அவரை பார்ப்பேன். இப்படி பை ருட்டீன்ல ஓகே அப்ரோச்சிங் தான் full. கம்பெனியே ஏறி வருமா. இப்போ மாதிரி ஃபோன் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. ஆமா. நேருக்கு போய் நேரில் போய் ஃபோட்டோஸ் கொடுக்குறது, Yes. கொடுத்து அவங்கள பார்த்துட்டே இருக்கும். இன்னைக்கு அதான் சொன்னேன், அப்படி பார்த்து அவங்களுடைய நட்பு ஏற்பட்டு அதனால தான் எனக்கு வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் பற்றி எப்பவுமே நான் வந்து உயர்வாக சொல்லுவேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இல்லை. கண்டிப்பா. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ் இவங்க தான் நமக்கு வந்து, அதனால தான் வந்து இவங்கள ஃபாலோ பண்ணி எனக்கு பழகி போச்சு. இப்போ வரைக்கும் அப்போல்லாம் நேரில் போய் 10 வாட்டி பார்ப்பேன். இப்போ அப்பப்போ வாட்ஸ்அப்பு, ஓகே நேரில் போய் ஒரு வாட்டி 2 வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு உண்டு, டச்லேயே இருக்கு. ஒரு பொங்கலோ ஒரு தீபாவளியோ சோ படம் நடிக்கிறோமோ இல்லையோ அவங்களோட டச்ல இருக்கிறது மெயின் மெயின் வந்து விஷயம். டச்சில் இருந்துட்டே இருக்கணும். எஸ் கண்டிப்பா. நான் 28 வருஷமா இருக்கேன்னா 28 வருஷமா பழகிட்ட இப்பவும் பழகிட்டு இருக்கேன், இப்பவும் டச்சில் இருக்கேன். எஸ் வாய்ப்பு தராங்க தரல, ஆனால் நான் வந்து டச்ல டச்சில் தான். இருக்கேன். ஓகே ஸோ அதுதான் வந்து முக்கியம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. நான் பிஸியாக இருந்தால் கூட அவங்களுக்கு நான் எஸ் மெசேஜ் பண்ணுவேன். எஸ் ஒரு பொங்கலோ, ஒரு கிறிஸ்மஸோ, ஒரு நியூ இயரோ, ஒரு பக்ரீதோ, முக்கியமான நாட்கள்ல ஒரு பேசு. ரம்ஜானோ, எதுவாக இருந்தாலும் அந்தந்த பண்டிகைக்கு அவங்களுக்கு ஓகே மெசேஜ் பண்ணி, இல்லாட்டி இப்போ ஒருத்தர் படம் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கேள்வி படம் வச்சுங்க, கங்க்ராச்சுலேஷன். கங்க்ராச்சுலேஷன் பண்ணி ஓகே ஒரு வாட்டி நேர்லேயும் பார்த்து வந்துடுவேன். ஸோ அது வந்து தொடர்ந்து பண்ணிட்டே எஸ் இருப்பேன். மெயினா டச்ல இருக்கணும். டச்சில் இருக்கணும். ம். எப்போ வேணாலும் நம்ம வாய்ப்பு வரலாம். கண்டிப்பா. நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கணுன்றதுல ரொம்ப எஸ் கவனமாக இருக்கேன். ரொம்ப பயங்கரமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு நான் ஒரு பேஸ்பால் பிளேயருங்கிறதுனால அதுக்குண்டான எக்ஸசைஸ்லாம் ரெகுலராக எப்போதும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே அதை இப்போ நான் தொடர்ந்து ஓகே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்பவுமே தயாராகணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப குறியா இருக்கேன். ஓகே எஸ். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி நிறைய அப்ரோச் பண்ணிருக்கீங்க, நிறைய பேரை நேர்ல போய் மீட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஸோ இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல ஒரு கோல்டு வார் நடக்குது சார். என்னன்னா இன்ஃப்ளூயன்சர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆடிஷன் போய் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்குற இந்த 2 பீப்புள் கிட்ட ஒரு சின்ன கோல்டு வார் மாதிரி இருக்கு. ஏன்னா இன்ஃப்ளூயன்சரா இருக்கும்போது ஒரு 1 மினிட் 2 மினிட் வீடியோல அவங்களோட டேலண்டோ இல்ல அவங்களோட கிரியேட்டிவிட்டியோ அவங்க காட்டிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய லெவல்ல ஆடிஷன் இல்லைன்னா கூட ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியா அல்வா மாதிரி கிடைச்சிருது. ஆனா இது ஆடிஷன் ஒவ்வொரு இடத்துலயும் அடுத்த படம் எங்க போடுறாங்க, எந்த டைரக்டரோட படம் அடுத்து வருது, இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி அந்த ஆடிஷன் டேட்ல கரெக்டா போய் இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி வராங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது வெறும் 1 மினிட்ல இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருது, நாங்க ஏறி இறங்குறோம், எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியோட லெவல் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது இப்போ கரண்ட் ஜென்ரேஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? டெக்னாலஜியை வந்து நம்ம வந்து தவிர்க்கவும் முடியாது. கண்டிப்பா. நம்மளை வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கணும். எஸ் என்ன கூட சொல்லுவாங்க நண்பர்களை, நிறைய இப்போ நீங்க சொல்ற அந்த இன்ஃப்ளூயன்சர்ல என்னோட நண்பர்கள் சில பேர் இருக்காங்க. ஓகே பா நீயும் ரீல்ஸ்லாம் எடுத்து போடு, என்ன நீ போடவே மாட்டேன், Okay. ஃபோட்டோஸ் மட்டும் தான் போடுவேன், ஏதாவது நிகழ்ச்சியில் கலந்துட்டு தான் போடுவேன், எஸ் நீ ரீல்ஸ்லாம் எடுத்து போடுன்னுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணு அது பண்ணு. நான் சொல்லுவேன் நமக்கு அந்த ரீல்ஸுங்க செட் ஆகாது. அவங்க என் கூட வந்து எடுத்துட்டு வா 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம், எனக்கு எடுக்கு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னுவாங்க. ஓகே இல்லை எனக்கு அது செட் ஆகாது, வேணாம். ஆனால் நான் இதுவரைக்கும் ரீல்ஸ் போட்டதே கிடையாது. பட் ஆனால் டெக்னாலஜி அப்டேட் ஆகும்போது நம்ம அது மூலிமா நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அது சந்தோஷமான விஷயம் தான். எஸ் அட் த சேம் டைம் டைரக்டர்ஸ் வந்து ஒருத்தர் போகிறதுனால நமக்கு கேரக்டருக்கு நல்லா இருக்குமா, நம்ம கரெக்டாக இருப்பானா அந்த கேரக்டருக்கு அப்படின்னு நினச்சி தான் கூப்பிட்றாங்க. கண்டிப்பா. எதர் நீங்கள் ஆடிஷன் பண்ணாலும் சரி, அந்த நீங்கள் சொல்கிற அந்த இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி. ஸோ அவங்களுக்கு தேவை அந்த கேரக்டருக்கு ஏற்ற நடிகர்கள். எஸ் அது யாராக இருந்தாலும் அவங்க தே டசன்ட் மேட்டர் ஆக்சுவலி. கண்டிப்பா. அவங்களுக்கு தேவை அந்த கேரக்டர் யாரு அப்படின்னு, அந்த கேரக்டர் யார் பொருத்தமாக இருப்பாங்க அதுதான். எஸ் ஸோ அதுக்கு நம்ம வந்து தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் Yes. என்னுடைய இது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க சொன்னபோது சாரி நான் இன்டர் பண்ணதுக்கு, இப்போ நீங்க சொன்ன டேரக்டருக்கு வந்து இவங்க ஆப்டா இருப்பாங்களான்றது சூஸ் பண்றாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லி இந்த ட்ரோல் மெட்டீரியல்ல மாட்டி அதனால ஒரு ஃபேன் பேஸ் வந்து சம்பாதிச்சிருப்பாங்க. இவங்களும் இந்த படத்துல போட்டா எனிவே ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைக்கும் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் ஆடிஷன் அட்டன் பண்ணி வர்ற இந்த
இந்த சைட்ல வர பீப்புள் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆனாங்க. சோ இந்த ஒரு விஷயம் நடக்குது. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து திறமை யாருக்கு இருந்தாலும் கலை உலகம் வந்து இழுத்துக்கும். கண்டிப்பா. ஸோ ஆடிஷன் அட்டன் பண்றவங்களுக்கும் ஒரு திறமை இருக்கு. எஸ். அதுல திறமையானவங்க கண்டிப்பா வந்து எடுத்துப்பாங்க. இயக்குனர்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க, எஸ். யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில நேரங்கள்ல வந்து இப்ப நீங்க ஒரு ஆடிஷன் அட்டன் பண்றீங்க, 100 பேர் கிட்ட அட்டன் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு வந்து அவங்க யாரு என்ன 10 பேர் இந்த 100 பேர்ல செட் ஆகலையே அப்படின்னு யோசிக்கும் போது ஏதோ ஒரு ரீல்ஸ் அப்படி வருது, இவன் கட்டால் பண்ண அப்படின்னு ஓகே. தோணி கூப்பிடுறது தான். கண்டிப்பா. இது வந்து அந்த நேரத்துல தோன்றது தான். இவங்களை ஆடிஷன் பண்ணி இவங்களை கூப்பிடக்கூடாதுன்ற எண்ணத்துல அவங்க பண்றது கிடையாது, எந்த எஸ். இயக்குனர் ஆகட்டும். ஸோ அதனால நம்ம வந்து தொடர் முயற்சி பண்ணுவோம். இன்ஃபேக்ட் நான் சினிமா வரும்போது எங்க தாய் தந்தை வச்சுட்டு போன சொத்தெல்லாம் வந்து காலி பண்ணிட்டு தான் சினிமாவில் வந்து நிறைய டைமும் நிறைய மணியும் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. அன்னைக்கு என்னோட பேரண்ட்ஸ் வச்சுட்டு போன எந்த ப்ராப்பர்ட்டியும் இன்னைக்கு இல்லை. அதுல பாதி வந்து சினிமா வந்த பிறகு காலி பண்ணியிருக்கேன். ஓகே. ஏன்னா சர்வேலுக்காக. எஸ். புரியுங்களா? அந்த மாதிரி பண்ணாம ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு நம்மளோட திறமையை வந்து இந்த ரீல்ஸ் மூலியமாவோ ஏதோ ஒரு மூலியமா அவங்க வந்து சோசியல் மீடியாவில் வெளியிட்டு அது மூலியமா வாய்ப்பு கிடைச்சி அது மூலியமா அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. அது இன்னும் சேஃப்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. நான் பண்ண தப்ப இன்னைக்கு வரவங்க பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வேணாம். சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா திறமை இருக்கும் பட்சத்துல நிச்சயமா கலை வந்து உங்களை இழுத்துக்கும். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வேலையை பாருங்க, ஏதாவது ஒரு வேலையை பாருங்க. அப்பா அம்மாவுடைய ப்ராப்பர்ட்டியோ அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சதோ காலி பண்ணாம ஏதோ உங்க வேலையை பார்த்து இப்போ சோசியல் மீடியா இருக்கு, உங்க திறமையை அதுல போடுங்க. காட்டணும். அட் த சேம் டைம் ஆடிஷன் அட்டன் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, கிடைச்சதுன்னா பண்ணுங்க, இல்லாட்டி ஒர்க் பண்ணிட்டே ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு கிடையாது அதை அப்போ இந்த எஸ். சினிமா முழுசா பண்ணலாம். கிராப் பண்ணிக்கலாம். என்னுடைய வந்து தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா ஓகே. நான் பண்ண இத்தனை வருஷத்துல நான் எவ்வளோ நீ அப்பா அம்மாவுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே இழந்திருக்கேன். ஓகே. சோ அந்த மாதிரி இல்லாம இப்ப இருக்க டெக்னாலஜி யூஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணி அப்போ டேலண்ட்டை நீங்க ஒரு ஷோகேஸ் உங்களுக்கு பண்ணுங்க. டேலண்ட் இருக்குன்னா கண்டிப்பா வந்து எஸ். வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பா ஓகே சார். முயற்சியும் பண்ணுங்க. உங்க டேலண்ட்டை சோசியல் மீடியால இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் மாதிரி நீங்களும் பண்ணுங்க. எஸ். வாய்ப்பு கிடைக்கட்டும். ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டே பண்ணுங்கன்னு தான் நானும் சொல்றேன். ஓகே. எஸ். இல்லாட்டி இந்த மாதிரி இருக்க வேணாம். ஏதோ நான் ஆண்ட நருளால இன்னைக்கு இத்தனை படம் பண்ணி ஏதோ நம்மளும் ஏதோ ஒரு இடத்துல நான் ஒன்றும் பெருசா ஒன்றும் சம்பாதிக்கல, பெருசா ஒரு பெரிய ஒரு ஸ்டார் அந்தஸ்துக்குலாம் ஒன்றும் வரல. ஆனா ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன், அது மட்டும் தெரியுது. ஓகே. பட் இதோட இதுவும் அடைய முடியாம எத்தனை ஒன்றும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க அவங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ் இது. முயற்சி பண்ணுங்க. ஆனா ஏதாவது ஒரு வேலையை உங்க ஃபேமிலிக்காக எத்தனை பேர் கல்யாணம் பண்ணவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஆனா அது தப்பா பண்ணக்கூடாது. ஃபேமிலின்னு உருவாகணும். வருமானம்னு கண்டிப்பா தேவை. எஸ். அது பண்ணிட்டே இதை ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். எஸ்.